ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி மத்தி ஃபிஷ் ஃப்ரையும் ரசமும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ்ஷில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா சாரும். அப்போ உங்கள் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், பூண்டை நல்லா இடித்து தோலோடு போட்டு நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மசாலாலாம் மீனுக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா தோலோட பூண்டு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி அரிசி கழுவின தண்ணியில் புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொட்டெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக கரைச்சிக்கலாம். அப்புறம் 2 பழுத்த தக்காளி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பையும் தக்காளியோடு போட்டு கரைச்சிங்கன்னா தக்காளி கரைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சொல்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளியை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா பக்கம் எல்லாருமே சாறுற மாதிரி கலந்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழையோட தண்டு, இந்த தண்டை போட்டு நீங்கள் இந்த ஜூஸ்லாம் அதில் இறங்குற மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். அதோட ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா கையை வச்சு கலந்துட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்டி வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றுங்க. தாளிப்புக்கு ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க ரசத்தை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நுர கட்டுற வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வச்சு நுர தள்ளுற வரைக்குமே நம்ம வச்சுருக்கலாம். வச்சுட்டு நுர தள்ளின உடனே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா கலந்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நுர வந்துருச்சா நல்லபடியாக, அடுத்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போ இந்த கேப்பில் நமக்கு மீன் நல்லா ஊறி இருக்கும். நம்ம இப்போ ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா வச்சுட்டு தோசைக்கல் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மசாலா தடவி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல மீன், அதை எடுத்து வரிசையாக நம்ம அடுக்க வேண்டியதான். ஒவ்வொன்றா நம்ம எல்லா பக்கட்டும் படுற மாதிரி அடுக்க வேண்டியதான். எல்லா மீனையும் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கிட்டு ஒரு கருவேப்பிலை, கை நிறையா கருவேப்பிலையை எடுத்து அப்படியே எல்லாம் கொஞ்சமாக அப்படியே மேலாப்பில் போட்டு விட்டோன்னா இந்த மீனோடு சேர்ந்து அதுவும் ஃப்ரை ஆகுறப்ப செம்ம ஸ்மெல்லு வரும். அந்த கிறிஸ்பியாக மீன் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதோடு சேர்ந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். ஆனில் வச்சிங்கன்னா கறியிருச்சுன்னா மீன் நல்லா இருக்காது, ஸ்மெல்லே மாறிடும். நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்தெடுத்துக்க வேண்டியதான். ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டு எல்லா மீனையும் எல்லா பக்கட்டும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பூண்டு நல்லா அந்த மீன் கூட சேர்ந்து நல்லா வேகும்போது, நல்லா ஃப்ரை ஆகும்போது, மீனோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை பூண்டு மட்டும் நச்சு போட்டு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்களே திரும்ப திரும்ப அதை தான் ட்ரை பண்ணுவீங்க. நல்லா திருப்பி போடுங்க எல்லா பக்கட்டும். நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சா, மீனை நல்லா கிட்ட வைங்க. நல்லா எண்ணெயில் படுற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டுட்டு ரசம் நம்ம பண்ணி வச்சுருக்க ரசத்தை நல்லா தக்காளி அதில் உள்ள கொத்தமல்லி தழைலாம் இருக்க மாதிரி ரசம் நல்லா ஊற்றிக்கலாம். தாராளமாக ரசம் ஊற்றி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் 2 ஃபிஷ் எடுத்து வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.